கிறிஸ்து நாமத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளும் சபையாரும் சொந்தங்களும் நம்முடைய ரத்தங்களும் நம்முடைய நண்பர்களும் அனைவருக்கும் கர்த்தராகிய தேவன் இன்று உங்களோடு சில வார்த்தைகளை பேச இந்த வார்த்தைகளை தேவனாகிய கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. ஆமென். இந்த நாளிலே மிக உலகம் முழுவதுமாய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நாளாய் போற்றப்படுகிறது. இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே தேவனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதற்காக வந்தார், எதற்காக அவர் மரித்தார், எதற்காக அவர் உயிர்த்தெழுந்தார் என்கின்ற ஒரு காரியத்தை சீக்கிரமாய் விரைவாய் நாம் பார்த்து முடிப்போம். இங்கே தேவனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார் என்று நாம் காணும்போது, ஏதேன் தோட்டத்தை தேவனாகிய கர்த்தர் கிழக்கிலே வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஏதேன் தோட்டத்தை தேவனாகிய கர்த்தர் கிழக்கிலே வைத்து அதிலே ஆதாமும் ஏவாளையும் உண்டாக்கி வைத்தார். அப்போ முதலாய் பாவம் எங்கிருந்து வந்தது என்று பார்ப்போம் என்று சொன்னால், கிழக்கு திசையிலிருந்து பாவம் வந்தது. ஆகையால தான் இயேசு கிறிஸ்து கிழக்கிலே பிறந்தார். ஆகையால தான் சாஸ்திரிமார்கள் அவர் கிழக்கிலே பார்க்க சென்றார்கள். அந்த நட்சத்திரம் கிழக்கே சென்றது என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது பாவம் கிழக்கிலே உதயமாகியபடினால் அந்த பாவத்தை போக்கும்படி தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவர் கிழக்கிலே இந்த பூமியில வந்து பிறந்தார். ஆமென். அதே போன்று நீங்கள் பார்க்கும் பொழுது முதல் மனுஷனாகிய ஆதாம் மூலமாய் அவனுடைய மீறுதல்கள் நிமித்தமாய் கர்த்தனாகிய தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத அவனுடைய அவ்விசுவாச நிமித்தமாக அவருடைய கீழ்ப்படுதல் இல்லாதனால தேவனாகிய கர்த்தர் அவருடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்காம போனதினால முதலாம் ஆதானாகிய அந்த மனுஷன் மூலமா இந்த உலகத்திற்கு பாவம் வந்தது. இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் ஆதாமாகி இந்த உலகத்தில் பிறந்த பொழுது அவர் மூலமாய் இந்த பாவ விமோசனமுக்கு கிடைக்க வேண்டி தேவனாகிய கர்த்தர் அவர் பிறந்தார். மூன்றாவது ஸ்திரீயினால், இந்த ஸ்திரீ என்று சொல்லும்போது ஏவாளினால் இந்த உலகத்திலே பாவம் வந்தது. ஏவாளுடைய தேவனுடைய கீழ்ப்படியாத குணத்தின் நிமித்தமாக இந்த உலகத்திலே பாவம் வந்தது. அதே போன்று இந்த உலகத்திலே பாவத்தை மீட்டெடுக்கும் இரட்சகர் வர பிறப்பதற்கு ஒரு தாயை தேடும் பொழுது அந்த தாய் தான் கன்னியா இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி எனக்கு அநேக பாடு கஷ்டங்கள் வரும் என்று அவள் அறிந்தும் கூட தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒரு ஸ்திரீ இருப்பதினால் அந்த ஸ்திரீயின் வித்தாய் தேவனாகிய இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டியிருந்தது. நான்காவது பாவம் என்று சொல்லும் பொழுது பாருங்க, முதல்ல நம்ம பாதம் கிழக்கிலே தேவனாகிய கர்த்தர் ஏன் பிறந்தார்? கிழக்கிலே பாவம் உண்டானது, அதை போக்கும்படி கிழக்கிலே பிறந்தார். ஒரு மனிதன் மூலமாய் ஆதாம் மூலமாய் இந்த உலகத்திலே பாவம் வந்தது, அதை போக்கும்படி இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார். மூன்றாவது ஒரு காரணத்திலும் பார்க்கிறோம், அது இந்த உலகத்திலே ஸ்திரீயின் மூலமாய் பாவம் நுழைந்தது, ஆகியால் ஸ்திரீ நிமித்தாய் இயேசு கிறிஸ்து பிறந்தார். நான்காவது மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சகிப்பிக்கப்பட்டவன் என்று இயேசு கிறிஸ்து மரத்திலே வந்து தொங்கினது காரணம் என்ன என்று சொன்னால், நன்மை தீமை அறியத்தக்க அந்த மரத்திலே அந்த கனி அவர்கள் புசித்ததினால் இந்த உலகத்திலே பாவம் நுழைந்தது. ஆகிய தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் மரத்திலே தூக்கப்பட்டு, எப்படி மரத்திலே பழம் தொங்கினதோ அப்படி மரத்தில் தூக்கப்பட்ட யாரும் சபிக்கப்பட்டவர்கள் நமக்காக அவர் சாபமாய் மாறும்படி இந்த உலகத்திலே கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கப்பட்டார். அதை நாம் அறிந்து கொள்ளும்படி முதல் ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் 45ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15:45. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான். ஆமென். தேவனாகிய கர்த்தர் அவனை ஜீவ ஆத்மாவாய் உண்டாக்கினார் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆமென். இவர் பரலோகத்தில் வந்த உயிர்ப்பிக்கிற ஆவியாகிய இயேசு கிறிஸ்து மரித்து கிடக்கிற நம்மை பாவத்தில் மரிக்க செய்த ஆதாம் மூலமாய், ஆமென், பாவம் நமக்கு மரணம் வந்தது. அந்த மரணத்தை போக்கி நமக்கு உயிர் மீட்சியை கொடுக்கும்படி உயிர்த்தெழுதல் செய்யும்படி தான் இரண்டாம் ஆதாமாக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். பிரைஸ் தி லார்ட். அதே போல நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே 39ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவர்கள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாய் நிற்கிறோம். ஆமென். இங்க பேதுரு சொல்றாரு, தேவனாகிய இயேசு கிறிஸ்து இந்த எங்க ஊர்ல இந்த உலகத்துல செஞ்ச எல்லா விதமான காரியத்துக்கும் நாங்கள் சாட்சிகள் என்று சொல்கிறார்கள்.
சாட்சிகளா இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். ஆமென். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். மரத்தின் மூலமாய், மரத்தின் கனியிலே தொங்குகின்ற கனியின் மூலமாய் இந்த உலகத்துக்கு சாபம் எப்படி வந்ததோ, மரத்திலே அவரை தூக்கி, அவரை பாருங்க, அந்த வசனம் மிக தெளிவா சொல்லுது. அவர் மரத்தை தூக்கி என்ன பண்ணாங்க? அவரை கொன்றார்கள். அப்படி என்றால் மரத்திலே சாப விமோசனம் கொடுக்க வேண்டி கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நமக்காக தொங்கினார். ஹல்லேலூயா. அதிலே 40 46 வசனத்தை நாம் பார்ப்போம். மூன்றாம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி, ஆமென், பிரைஸ் தி லார்ட். இங்க நாம் இன்று காணப்போகிற ஒரு காரியம், புனித வெள்ளி என்று நாம் கண்டோம். தேவனாகிய கர்த்தர் நமக்காக வேண்டி நம்முடைய பாவங்களை போக்க வேண்டி அவர் ஸ்ரீநிமித்தமாய் பிறந்து, கிழக்கிலே ஸ்ரீநிமித்தமாய் பிறந்து முதல் ஆதாமாகிய செய்த பாவங்களை போக்கும்படி அவர் மனித ரூபம் எடுத்து வந்து அவர் கல்வாரி சிலுவையில் தொங்கினார் என்று. ஆமென். அவர் மரித்து 3ஆம் நாளிலே கர்த்தராகிய தேவன் உயிரோடு எழச் செய்தார். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் அவர் உயிருள்ள தேவனை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்று இந்த பேதுரு சொல்கிற காரியத்தை நாம் காண முடியும். ஏனென்று சொன்னால் அவர் மரித்து அப்படியே போய்விடுகிற ஒரு தேவன் அல்ல. அவர் மரித்து மண்ணாய் போன ஒரு தேவன் அல்ல. மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவன் என்று அவர்கள் சாட்சி சொல்வதை நம்மால் இங்கு காண முடியும். படிங்க பிரதர் மறுபடியும். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி, 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். ஆமென். அவர்கள் எல்லாரும் காணும்படி தேவன் கிருபை செய்தார். ஆமென். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும், ஆமென், எல்லாரும் பார்க்கும்படி தேவனாகிய கர்த்தர் எல்லாரும் முன்னும் அவர் தோன்றல. அவரை நம்பினவர்கள், அவருடைய சீடர்கள், அவரை விசுவாசித்தவர்கள் எவர்களோ அவர்கள் மட்டும் காணும்படியாய் தேவன் தரிசனமானார். ஹல்லேலூயா. அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தன்னை நம்பி விசுவாசித்த சீடர்களுக்கும் தன்னை விசுவாசிக்கிற மக்களுக்கும் அவர் காட்சி கொடுக்கிற ஒரு தேவனாய் இருந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின் அவரோடு புசித்து குடித்தவர்களும், ஆமென், அவரோடு புசித்து குடித்த அவருடைய சீடர்களுக்கும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளும் ஆகிய எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார். தேவனால் முன்பே குறிக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்து உலகத்துல அவர் உயிருள்ள தேவன் என்று விசுவாசிப்பதில்லை. அவர் உயிருந்த தேவன் என்று விசுவாசிப்பதில்லை. தேவனாகிய கர்த்தர் எவரை முன்குறித்தார்களோ அவர்கள் மட்டுமே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தேவன் என்று அவரை காண முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அங்க 41 வசனம் அழகா சொல்லுது பாருங்க. ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோடு கூட புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகிய எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார். ஆமென், செய்தார். அதிலே 42ஆம் வசனம் அவர் உயிர்த்தெழுவதற்கான முதல் காரணத்தை நாம் பார்ப்போம். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும், ஆமென், ஹல்லேலூயா. முதல் காரியம் அவர் ஏன் உயிர்த்தெழுந்தார்? இங்க பேதுரு சொல்றார் பாருங்க. அன்றியும் உயிரோடு இருக்கிற நமக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி. ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே வாழ்கின்ற நமக்கும் மரித்தவர்களும் வானத்துள்ள சகலருக்கும் நியாயாதிபதியாய் நியமிக்கும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆமென். அவரே தேவன் என்று அறிக்கை செய்யும்படி, ஆகையால தான் தேவனாகிய கர்த்தர் உயிர்த்தெழுந்து தன்னுடைய சீடர்களிடையே இந்த உயிரோடு இருக்கிற உங்களுக்கும் மரித்தவர்களும் எல்லாருக்கும் நியாயாதிபதி நான் என்று காண்பிக்கும் பொருட்டே இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்து தன்னுடைய சீடர்களுக்கு அவர் காட்சி அளித்தார். கீழே அதை படிக்கும் பிரதர். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும், ஆமென், அவர் உயிர்த்தெழுந்த தேவன் என்று சாட்சியாக சொல்லவிடவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு எதற்காக வேண்டிய அவருடைய சீடர்களுக்கு, அவரை விசுவாசிக்கிற நம்புகிற ஜனங்களுக்கு தேவன் காட்சி அளித்தார். அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து தன்னை விசுவாசிக்கிற, தன்னோடு உண்டு புசித்து தூங்கி தன்னுடைய சீடர்களுக்கு அவர் ஏன் காட்சி அளித்தார் என்று சொன்னால், அவரோடு வாழ்ந்தவர்களுக்கு தெரியும் கூட இருப்பது யார்? உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என்று அவர்கள் அறிந்து கொள்ளும்படி, என்னை குறித்து சாட்சி சொல்லும்படி, எல்லா ஜனங்களுக்கும் இவரே உயிருள்ள தேவன் என்று அறிவிக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தர் சகலத்துக்கும் அதிகாரம் உள்ள தேவன் நானே, நான் உயிர்த்தெழுந்த தேவன் என்று காண்பிக்கும்படியாய் முதலாய் உயிர்த்தெழுந்து தன்னுடைய சீடர்களிடத்திலே அவர் செல்வதை நாம் காண முடியும். ஆமென். அதே போல பாருங்க, முதல் நம்ம பார்க்கிறோம், அவர் உயிர்த்தெழுந்த தேவன், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவருடைய நியாயாதிபதி என்று அறிவிக்கும்படி அவர் உயிர்த்தெழுந்தார். இரண்டாவதாக யோவான் 20ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்தை பார்ப்போம்.
யோவான் 20ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம். இயேசு அவளை பார்த்து, இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? இங்க பார்க்கும் பொழுது இந்த மகதலான் மரியாள் என்கின்ற இயேசுவோட சீடி அந்த பெண்மணி என்ன செய்யறாங்கன்னு பார்த்தா, இயேசு கிறிஸ்துவை கல்லறையிலே அவரை 3ஆம் நாள் அவரை காணும்படி சொல்லுறாங்க. போகும்போது பார்த்தா கல்லறையில இயேசு கிறிஸ்துவோட அவருடைய அங்க சடலம் இல்ல. இந்த அம்மா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. தேவனே, உன்னுடைய பாடி காணும், உன்னுடைய பாடி யாரை தூக்கிட்டு போயிருக்காங்க சொல்லி அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் இன்னைக்கு நம்முடைய நோக்கம் அநேகர் தேவனுடைய பிள்ளைகள் தான், தேவனுடைய அறிந்தவர்கள் தான், அவரோட புசித்து குடித்தவர்கள் தான், தேவனை அறிந்தவர்கள் தான். இவர்களே இயேசு கிறிஸ்து நான் மரிக்க வேண்டும், 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்று சொன்ன காரியங்களை அநேகர் ஒரு பாடு கஷ்டங்கள் வரும்போது என் தேவன் உயிர்த்தெழுகிற தேவன் என்று நம்ம மறந்து போகிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த சகோதரி அழுவதை காண்கிற ஒரு தேவன். பிரைஸ் தி லார்ட். அவர் என்ன பண்ண, உயிர்த்தெழுந்த தேவன் தன் பிதாவிடத்திற்கு போவதற்கு சென்ற தேவன் மறுபடியுமாய் வந்து அவருடைய அழுகையின் சத்தத்தை கேட்ட தேவன். எந்த தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய சீடர்கள் அவரை விசுவாசிப்பவர்கள் அழும்போது தேவனாகிய கர்த்தர் அவர் கண்ணீரை துடைக்கிற ஒரு தேவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர்கள் கண்ணீரை காணும்போது அவர் கடந்து போகிற தேவன் அல்ல. பாருங்க, மார்த்தாள் மரியாள் தன்னுடைய சகோதரனாகிய லாசரு மரிக்கும் பொழுது அவர்கள் கண்ணீர் வடிக்கும் போது அவரோடு கூட சேர்ந்து கண்ணீர் வடித்த தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவர் அன்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். தன்னுடைய பிள்ளைகள் அழும்போது இறங்கி வந்து அடாதே என்று சொல்லுகிற ஒரு தேவன். அவர்களை தேற்றுகிற ஒரு தேவன். நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன், நான் இன்னும் மரிக்கவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. நான் மரித்து நாயாச்சு உடுந்தேன், நான் எப்பொழுதும் சதா காலம் உங்களோடு இருக்கிற தேவன் என்று காண்பிக்கும்படி என் மகளே அடாது என்று தேற்றுகிற ஒரு தேவனை நாம் காண முடியும். பிரைஸ் தி லார்ட். அப்ப இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறையாக எதற்காக, முதல் முறை எதற்காக மகதலேனா மரியாள் காட்சி அளிக்கிறார்? நான் உயிர் உள்ள தேவன். பிரைஸ் தி லார்ட். நான் மரித்தும் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கின்ற காண்பிக்கும் பொருட்டு மகளே அழாதே, உன்னை தேற்றி ஆற்றி நடத்துகிற தேவன் ஒரு உருண்டு என்று சொல்லி நீர் என்ன பண்ண, போய் என்னுடைய சீடர்கிட்ட நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லு என்று சொல்லும்படியாய் தேவன் உயிர்த்தெழுந்தார். பிரைஸ் தி லார்ட். என் அருமை தேவ ஜனமே, நாம் கலங்க வேண்டாம். நாம் பாடு உள்ள வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் கூட என் தேவனாகிய கர்த்தர் இங்கே காணாம போய்விட்டார் என்று நினைக்க வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் மரிக்காத தேவன். அவர் மரித்தாலும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த ஒரு தேவன். உங்கள் கண்ணீரை காண்கின்ற ஒரு தேவன். உங்களுடைய கண்களில் கண்ணீர் வரும் என்று சொன்னால் அதை துடைக்க இறங்கி வருகிற தேவன் நம்முடைய தேவன். பிரைஸ் தி லார்ட். ஆகியால தான் அவர் உயிர்த்தெழுந்தார். நம் கண்ணீரை கண்டு நம் கண்ணீரை துடைக்க முடியாது உயிர்த்தெழுந்த ஒரு தேவன் நம்முடைய தேவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மறுபடியும் நாம் காணுவோம் யோவான் 20ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்தை. 17 மன்னிக்கிறீங்க, ஜான் 20:19 இல்ல 20:19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்துட்டாரு. இயேசு கிறிஸ்து இறந்து போயிட்டாரு. இனிமே வரமாட்டாரு. பயம் அவங்களுக்குள்ள, அவருடைய சீடர்களுக்கு பயம், விசுவாச குறைச்சல் வந்துடுச்சு. இப்ப என்ன வந்தாச்சு? பயம் வந்தாச்சு உள்ளுக்குள்ள. பயம் வந்தது நிமித்தமாக வெளியே போனா பிலாத்தோட ஆட்கள் பிடிப்பாங்க, அவங்களை சிறைச்சாலையில போடுவாங்க. ஆகையால தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? இன்னும் வரமாட்டாரு என்று. இன்னைக்கு நமக்குள்ள சின்ன சின்ன பாடுகள் கஷ்டங்கள் வரும்போது இப்படித்தான் நம்ம வாழ்க்கை மாறுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஐயோ கடவுள் என்ன ஆயிட்டாரு, இவரை நம்பி நாம ஒரு கூட இருந்தோம், இவர் பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்ய போறாரு, இந்த யூதயா எருசலேமுக்கெல்லாம் என்ன போறாரு, ராஜாவா மாற போறாரு, இவரோடு கூட ஏதாவது நன்மைகளை அனுபவிக்கலாம் சொல்லி நினைத்த சீடர்களுக்கு திடீர்னு பார்த்தா இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார். அவர் மறைச்ச உடனே என்ன ஆயிடுச்சு? உங்களுக்குள்ள ஒரு பயம், திகில் வந்தாச்சு. நம்ம உயிர் போக போகுது, நம்மளை பிலாத்து பிடிக்க போறான், நம்மளை சிலுவையில நம்மளையும் அறிய போறான்ற பயம் அவர்களுக்குள் வந்து விட்டது. இதே போல் வீடுகள் என்ன பண்றாங்க, இன்னி இருக்கிற சூழ்நிலையை போல உயிருக்கு பயந்து வீடை பூட்டிட்டு வீட்டுக்குள்ள என்ன பண்றாங்க, சீடர்கள் அமர்ந்திருக்கிற அந்த வேலையில அவர்கள் பயந்திருந்ததை தேவன் கண்டார். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் மத்தியிலே தேவனாகிய இயேசு கிறிஸ்து தோன்றி உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிற தேவன். ஆமென். படிக்கலாம் பிரதர். அது வாரத்தின் முதலாகிய அன்றைய தினம். ஆமென். வாரத்தின் முதல் நாளாகிய இன்னைக்கு ஞாயிறு, இதே போன்ற அன்று சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று. ஆமென். இன்னைக்கு நம்ம கதவா திறந்திருக்குது. அங்க என்ன பண்ணிருக்காங்க, பயந்துட்டு கதவை பூட்டி அவங்க உள்ள இருக்கிறாங்க. உயிர் பயம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை கூட இன்னைக்கு அப்படித்தான். வெளியே போனா செத்துருவோமா, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று சொல்லி நமக்கு பயம் அதிகமா இருக்குது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை சொல்ல போகிறார். ஹல்லேலூயா. அவர்கள் நடுவே இயேசு கிறிஸ்து தோன்றி இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பயந்திருந்த தேவ பிள்ளைகளுக்கு,
பயம் கொண்ட எல்லாருக்கும், உயிர் மீது பயம் கொண்ட அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து அவருடைய சீடர்கள் என்று சொல்லும்போது அவரை பின்தொடர்ந்து செல்பவர்கள், அவரை நேசிப்பவர்கள், அவரை விசுவாசிப்பவர்கள், அவர்களிடத்தில் தேவன் சொல்கிற இந்த காரியம், நான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, ஹல்லேலூயா, நான் மரித்து மண்ணோடு மண்ணாய் போய்விடவில்லை, இன்னும் உயிரோடு இருக்கிற, சதா காலம் உயிரோடு இருக்கிற தேவன் நான் என்று உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிற ஒரு தேவன். இருவர் மூவர் என் நாமத்தில் கூடினால் அவர்கள் மத்திய நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவர் இன்று உங்களோடு பேசுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? உங்களுக்கு சமாதானம். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவை யார் பின்தொடர்ந்து செல்கிறார்களோ, இயேசு கிறிஸ்து யார் தன் தேவன் என்று அறிந்து கொள்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன். அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்க தேவனாகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மூன்றாவதாக யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தை படிப்போம். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார். உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு. அவ்விசுவாசியாய் இராமல். ஆமென். ஹல்லேலூயா. அவ்விசுவாசியாய் இராமல் விசுவாசியாயிரு என்றார். ஆமென். இன்னைக்கு அநேகருக்கு தேவன் மகதல மரியாள் போன்ற சகோதரிடத்திலே அழாது என்று சொல்லி தேற்றினாலும், அவர்களை பலப்படுத்தினாலும், அவர்கள் மத்தியிலே இருவர் மூவர் மத்தியிலே கூடியிருக்கும் மத்தியிலே வந்து தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்தாலும், நான் உயிருள்ள தேவன் என்று காட்டி கொடுத்தாலும், எத்தனைதான் தேவனாகிய கர்த்தர் விசுவாச வார்த்தைகளை பேசினாலும் கூட இன்று தோமாவை போன்ற சந்தேகம் உள்ள அநேக விசுவாசிகள் உண்டு. இன்னைக்கு தோமாவை போல அநேகர் இயேசு கிறிஸ்து நான் வந்ததை நம்ப மாட்டேன், அவர் செத்து உயிர் தெழல அப்படின்னு சொல்ற அநேக விசுவாசிகள் என்றும் உண்டு. அநேக தேவ பிள்ளைகள் உண்டு. வெளித்து ஜனங்க சொல்லலாம், விடுங்க, இயேசு கிறிஸ்து அவர் சாவ இல்லை, மறிக்கவே இல்லை, உயிர் தெழல அவர்கள் சொல்லலாம். அவர்கள் ஏன் என்று சொன்னால், தேவனாகிய இயேசு கிறிஸ்து தன்னோடு உண்டவர்களுக்கும், தன்னோடு புசித்தவர்களுக்கும், தன்னோடு குடித்தவர்களும், தன்னோடு படுத்தவர், தன்னோடு வாழ்ந்த ஜனங்களுக்கு தான் அவர் பிரதேசமாய் காட்சி அளித்தார் என்று சொல்கிறது. அப்போ யாருக்கு அவர் காட்சி அளிக்கிற தேவன்? தன்னோடு தன்னுடைய சீடர்கள், தன்னை பின்பற்றி செல்பவர்கள், தன் வாழ்க்கையிலே தன்னோடு கூட இருந்தவர்களுக்கே தேவனாய் கர்த்தர் தன்னை காட்சி அளிக்கிற ஒரு தேவன். பிரைஸ் தி லார்ட். அப்ப அவர்கள் சொல்வது தப்பு கிடையாது. ஏனென்றால் தேவன் என்று அவர்கள் யார் என்று அறியாதவர்கள். தோமா யார் தெரியுமா? இயேசுவோடு வாழ்ந்தவன், இயேசுவோடு குடித்தவன், இயேசுவோடு புசித்தவன். ஆமென். இவருக்கு என்ன தெரியுமா சந்தேகம்? யார் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன், என்னுடைய கைகள் என்ன பண்ணணும்? அவரை தொட்டு நான் பார்க்கணும், அவருக்கு அடிப்பட்ட எனக்காக காயம்பட்ட அந்த இடத்துல நான் தொட்டு பார்க்கணும். உனக்காகத்தான் தேவனாகிய கர்த்தர் அவர் சாபமாய் மாறினார். உன்னுடைய சாபத்தை போக்கும்படி, உன்னுடைய பாவத்தை போக்கும்படி கல்வாரி சிலுவையிலே நிர்வாண கோலமாய் வந்து நின்ற இயேசு கிறிஸ்துவை அநேகருக்கு என்ன கிடையாது? எத்தனை வேத வசனங்கள் சொன்னாலும் கூட விசுவாசம் கிடையாது. நான் கண்டால் ஒழிய, நான் தொட்டால் ஒழிய அவரை விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்கிற கூட்டம் இன்றும் உண்டு. ஹல்லேலூயா. தேவனே சொல்றாரு, என்ன தொட்டு பாரு, இதோ காயங்கள் உனக்காக, இதோ என்னுடைய காயங்களை தொட்டு பாரு, உனக்காக கல்வாரி சிலுவையிலே முள்கிரீடம் தரித்தேன் தலையை பார், இதோ உனக்காக ஆணிகள் கடாவப்பட்ட என் கைகளை பார், இதோ உனக்காக குத்தப்பட்ட என் விழாவை பார் என்று இதில கையை வைத்தாலும் என்னை விசுவாசி என்று ஒரு கெஞ்சுகிற தேவனை காண முடியும். அவர் கடிந்து கொள்கிற தேவனை காண முடியும். அவிசுவாசியாயிராதே, என்ன பண்ண? விசுவாசியாயிரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அநேகருக்கு இப்படி தேவனே வந்து எல்லாத்தையும் பேச முடியுமா? பிரைஸ் தி லார்ட். பேசின மேல என்ன சொல்றாரு? என் ஆண்டவனே, என் தேவனே. பிரைஸ் தி லார்ட். இப்படியே அநேகர் உண்டு. இது 28ஆம் வசனம் படிக்கலாம். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக என் ஆண்டவரே, என் ஆண்டவரே, என் தேவனே, என் தேவனே என்றான். 29. அதற்கு இயேசு தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய். ஆமென். ஹல்லேலூயா. முந்தா நாள் நீங்க வீட்டுல இருக்க ஒருத்தர் சொன்னாரு, என்னன்னா தெரியாதனமா ஞானஸ்நானம் யாரும் கடவுளை பார்த்துருக்கிறீங்களா? எத்தனை வருஷம் தேவனுடைய வார்த்தைகளை வசனங்களை போட்டாலும் கூட அநேகருக்கு என்ன கிடையாது? தேவன் யார் என்ற வெளிப்பாடு கிடையாது. என் தேவனாகிய கர்த்தர் சதா காலம் உயிரோடு இருக்க தேவன் என்று அறிவது கிடையாது. தேவனை கண்டு விசுவாசிப்பவன் அவன் விசுவாசி அல்ல. பிரைஸ் தி லார்ட். யாரு பாக்கியவான் என்று இயேசு கிறிஸ்து சொல்றார் தெரியுமா? அவரை காணாமல் விசுவாசிப்பவன் தான் பாக்கியவான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தேவனை பிரதிஷ்டமாய் காட்சி அளித்தா உலகத்துல என் தலை கொடுக்க நான் கூட எல்லாருமே தான் தயார் இல்லைங்களா? அப்போ தேவன் சொல்றாரு பாருங்க ஒரு காரியத்தை, என்ன தெரியுமா? நீயோ கண்டு விசுவாசித்தாய், காணாமல் விசுவாசம் யாரு? பாக்கியவான். பிரைஸ் தி லார்ட். உன்னை தேவனாய் கர்த்தர் பாக்கியவானா என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய அவிசுவாசம் நீங்கபடிதான் அவர் உயிர் தெழுந்த தேவன். அநேகருக்கு பாருங்க, உயிர் தெழுந்து பார்த்தது சாட்சி சொன்னாவே இயேசு கிறிஸ்து உயிரோடு இல்லைன்னு சொல்றான். தொட்டு பார்த்து நம்புடான்னு சொல்றாரு சிலர்கிட்ட. உயிரோட யார் பார்த்தாச்சு?
மக்தல மரியாள் பார்த்தாச்சு, வந்து சொல்லுது, அவரை நான் தொட போனேன், எங்க அப்பா வீட்டுக்கு நான் போனேன்னு சொல்லி என்கிட்ட பேசின ஒரு தேவன் உயிரோடு இருக்குன்னு சொன்னார். நம்பல. இன்னைக்கு பல சீடர்கள் மத்தியில உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு எதில் தோன்றினாரு, அன்னைக்கும் நம்பல. மூணாவது ஆள் சொல்றான், யார் சொன்னா நம்ப மாட்டேன், நான் தொட்டு பார்த்தா தான் நம்புவேன். இன்னைக்கு அநேகர் இப்படி உண்டு. அவர்களை கண்டு இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவிசுவாசியாராதே விசுவாசியாயிரு. பிரைஸ் தி லார்ட். நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தால் காணாமல் விசுவாசம் யாரு? பாக்கியவான். பிரைஸ் தி லார்ட். படிங்க பிரதர். அதற்கு இயேசு தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். காணாதிருந்தும் விசுவாசிப்பவர்கள் பாக்கியவான்கள். பிரைஸ் தி லார்ட். நாம் பாக்கியவான்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்மிடத்துல பாருங்க, நீங்க சில விஷயத்தை நினைக்க முடியும். என் அருமை தேவ ஜனமே, உலகத்தில் அன்பு, நேசம், பாசம் இவங்களை நாம் உணர முடியும். ஆனால் எனக்கு அதுக்கு உருவம் கிடையாது. அநேக விஷயங்களை நாம் தேவன் சொல்கிறார், அநேக விஷயங்களுக்கு நாம் உணர முடியும். அன்பை உணர முடியும், பாசத்தை உணர முடியும், வழி உணர முடியும். என்ன பண்ண முடியாது, அதுக்கு உருவம் கிடையாது. அப்படி என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தருடைய அன்பை ருசி பார்த்தவர்கள் நான் அவரை காண்டால் தான் விசுவாசம் என்று ஒரு நாளும் சொல்ல மாட்டார்கள். ஆமென். அநேக அவர் அன்பை அறியாதவன் தான் தேவனாகிய கர்த்தரை நான் கண்டாலுடைய அவரை விசுவாசிப்பேன். ஆமென். அப்படி என்று அநேகர் இந்த தோமாவை போல் இருக்கிற ஒரு ஜனக்கூட்டம் உண்டு. ஆனால் தேவன் சொல்லுகிற ஒரு காரியம் பாருங்க, நீங்க அவருடைய அன்பை உணர்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் காணாத விசுவாசித்து நீங்கள் பாக்கியவனாய் மாறுவீர்கள். ஐந்தாவதாக ஒரு காரியத்தை யோவான் 21ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை நாம் படிப்போம். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. எங்க சபையிலே ஒரு சகோதரி உண்டு. தேவனாகிய கர்த்தர் உன்னை அழைத்த போதே, ஞாபகம் வச்சுங்க, உன்னை தேவனாகிய கர்த்தர் உன் தாயின் கர்ப்பத்தில் உலக ஸ்தாபனத்துக்கு முன்பு உன்னை முன்குறித்த தேவன், உன்னை முன்னறிந்த தேவன், உன்னை முன்குறித்த தேவன், உன்னை அழைத்த தேவன், உன்னை நீதிமானாய் மாற்றிய தேவன், உன்னை தேவனாய் கர்த்தர்னா உன்னை தேவனாய் கர்த்தர் அவர் என்ன பண்ணிருக்காரு? ஆமா, மகிமைப்படுத்திய ஒரு தேவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அநேகருக்கு இந்த விசுவாசம் கிடையாது. என்னை முன்னறிந்த தேவன், என்னை முன்குறித்த தேவன், என்னை அழைத்த தேவன், என்னை நீதிமானாய் மாற்றிய தேவன், என்னை மகிமைப்படுத்தும் தேவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு நாள் இந்த பூமியில மகிமை இல்லாதபடி தேவன் செய்ய மாட்டார். அவரை விசுவாசித்தா என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர், நல்லா புரிஞ்சு வச்சுங்க, ஏதேன் தோட்டத்துல தேவனாகிய கர்த்தர் மனிதனை 6ஆம் நாளே உண்டாக்கினார். உண்டாக்குவதற்கு முன்பு அவனுக்கு தேவைகள் எல்லாம் என்ன உண்டு எல்லாவற்றையும் உண்டாக்கி தான் மனிதனை உண்டாக்கி வைத்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப ஒரு நாளும் தேவ பிள்ளைகள் நினைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு நாளும் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய தேவைகளை அறிந்த ஒரு தேவன். ஆமென். உங்களை அழைத்த போது உங்களை மகிமைப்படுத்திய தேவன். நீங்க தேவனுடைய மகிமை விட்டுட்டு சுயபலத்துல இன்னைக்கு அநேகர் என்ன தெரியுமா, அதெல்லாம் சொன்னல சகோதரி உண்டு. ஒருத்தர் வேலைக்கு போனானா இன்னைக்கு சண்டே தேவனை துதிக்க போலாமா, ஆராதிக்க போலாமா, தேவனாமா மகிமைப்படுத்தலாமா, அதெல்லாம் கிடையாது. இயேசு வந்து மேல வானத்துல இருந்து சோறு போட்டுருவாரா? கொட்டிடுமா? உயிர் தெழுந்த தேவன். பிரைஸ் தி லார்ட். இங்க பேதுரு செய்யற காரியம் என்ன தெரியுமா? தேவனாகிய கர்த்தர் எத்தனை முறை தரிசனமா இருக்காரு? மக்தலேனா மரியாளுக்கு தரிசனமா இருக்காரு, இவர்கள் மத்தியிலே சீடர்களுக்கு தரிசனமானார், மறுபடியுமாய் தோமாவுக்கு தரிசனமான, மறுபடியுமாய் 4வது விசை பேதுரு செய்யற காரியம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து மரித்து நாயிட்டாரு, செத்து போயிட்டாரு. இனிமே நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்ணிக்கணும்? நாம தான் வழி செய்யணும்னு சொல்லி இவன் என்ன பண்றான்? இவன் கெட்டதெல்லாமே எல்லாரும் கூப்பிடுறான், வேலைக்கு வாங்க, நம்ம மறுபடியுமா போலாம், நம்ம விட்ட பழைய தொழிலுக்கே போலாம், இயேசு கிறிஸ்து செத்து போயாச்சு, இனிமே வந்து நம்மளை காப்பாற்ற போறது கிடையாதுன்னு சொல்லி அவ்விசுவாச வாழ்க்கையில என் தேவனாகிய கர்த்தர் உங்களை இந்த 40 நாள் அளவும் அவர் பாடுக்குள் வழிநடத்தி இருந்தாலும் இந்த 40 இதே 100 நாள் 200 300 நாள் ஆனாலும் சரி, 1 வருட காலம் முழுவதும் நீங்க தேவனுடைய வார்த்தையை கேட்டு அடங்கியிருந்த அவருடைய வசனத்தை நீங்கள் தியானித்து அவரை நம்புவீர்கள் என்று சொன்னால் இந்த 100 நாள் வருமானத்தை 1 நாள் கொடுக்க அவர் சித்தம் உள்ள ஒரு தேவன், அவர் வல்லமை உள்ள ஒரு தேவன். ஹல்லேலூயா. இங்க பேதுருக்கு என்ன கிடையாது? விசுவாசம் கிடையாது. வாங்க போலாம், மறுபடியும் நமக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணணும்? நாம தான் ஆகணும். நம்மளுடைய வேலையை யார் பார்க்கணும்? நாம தான் பார்க்கணும். நம்ம வயிற்று பழப்ப நாம தான் பார்க்கணும் சொல்லி வாங்க எல்லாரும் சொல்லி என்ன பண்ணியாச்சு? எல்லாரையும் மறுபடியும் பழைய விட்டு வந்த பழைய வேலைக்கே கூட்டு போயாச்சு. ஆமென். ஹல்லேலூயா. அது படிங்க பிரதர் அந்த வசனம். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். ஆமென். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவில் ஏறினார்கள். ஆமென். இல்ல 5ஆம் வசனம் படிங்க பிரதர்.
இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களுக்கு உண்டா என்றார். ஆமென். இந்த 30 நாள் வீட்டுல இருந்து வசனம் படி வார்த்தையை கேளுனா இன்னைக்கு தான் கடவுள் மேல கோபம் வந்துடும். எங்களை கை விட்டுட்டாரு, எங்களுக்கு சோறு இல்ல, பட்னி ஆச்சா. இவ்வளவு வருஷம் வேலை செஞ்சு என்ன வச்சேன்னு கேட்டீங்கன்னா 10 ரூபாய் கடன் கொடுக்கும் பணம் கிடையாது. கேட்கிறாரு, பிள்ளைகளே உங்களிடத்தில் எங்கிட்ட புசிக்கிறது ஏதாவது இருக்குதா ஏசு காமின்னு கேட்கிறாரு. இவ்வளவு வருஷம் சம்பாரிச்சிங்களாப்பா, ஒரு மாசம் ஒரு நாள் 10 நாள் சாப்பிட்றதுக்கு உங்கள்கிட்ட பணம் கிடையாதா? என்ன போஷிக்கிறதுக்கு 10 ரூபாய் உங்கள்கிட்ட பணம் கிடையாதா? உங்கள்கிட்ட ஏதாவது இருக்குதா? என்ன இல்லையா? கீழே படிங்க பிரதமர் வசனம் 5ஆம் வசனம் மட்டும் படிங்க. இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார். ஆமென். இன்னைக்கு நைட் டைம் 30-40 வருஷம் வேலை செஞ்ச ஆளுகிட்ட கூட போய் கேட்டீங்கன்னா ஒரு மாசம் ஷட் டவுன் ஆனோடனே சாப்பாட்டுக்கு இல்லை. ஆமென். சாப்பாட்டுக்கு இல்லை, ஊழியத்துக்கு இல்லை, ஒன்றுத்துக்கும் இல்லை. என்கிட்ட 40 வருஷம் 30 வருஷம் வேலை செஞ்ச பிலீவர் 35 வருஷமா தேவ பிள்ளை என்று சொல்லுவர்கிட்ட கூட அவர்கிட்டயும் பணம் கிடையாது, அவருக்கும் சோறு கிடையாது. ஏசாமி கேட்கும் போது அவருக்கும் சாப்பாடு கிடையாது. ஏசாமி கேட்குவார், இப்போ சபைக்கு தான், சபைக்கும் காசு கிடையாது, கைத்துக்கும் காசு கிடையாது, ஆஃபரிங்கும் காசு கிடையாது. ஆமென். 35 வருஷம் 30 வருஷம் நீ வேலை செஞ்சு என்னையா பண்ண? ஒன்றும் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் தெளிவாய் பேசுகிற ஒரு தேவன். பிரைஸ் தி லார்ட். எப்பொழுதுமே ஒரு தேவன் மீது குற்றத்தை சுமத்துகிற ஒரு கூட்டம். இவ்வளோ நாள் சம்பாரிச்சு என்ன வச்ச? ஒரு மாசம் ஷட் டவுன் ஆனோடனே கடவுளை நிந்திக்கிற ஜனம், கடவுள் செத்துட்டாருன்னு சொல்ற ஜனம், கடவுளை விட்டு பின்மாற்றத்துல மறுபடியும் என் சுயபலத்துல சம்பாதிக்கணும்னு சொல்ற ஜனம், நைட்டெல்லாம் பிரயாசப்பட்டு ஒண்ணுமே கிடைக்கல. ஐ மீன் சுயபலத்துல போனா உங்களுக்கு கொடுக்கிற பணத்தை கொடுப்பது உயிர் உள்ள தேவனாகிய கர்த்தர் என்று நாம் அறிய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். என் தேவனாகிய கர்த்தர் உன்னை வாழ வைக்கிற தேவன் அவர்தான், உன்னை மடிய செய்கிற தேவன் அவர்தான், உனக்கு கொடுக்கிற தேவன் அவர், உன்னிடத்தில் பிடுங்குகிற தேவன் அவர்தான் என்பதை நாம் மறந்து போக கூடாது. ஹல்லேலூயா. அவர் கொடுத்தா நமக்கு தாங்க முடியாதபடி ஆசீர்வாதம் இருக்கும். அவர் கொடுப்பார் என்று சொன்னால் உனக்கு வைக்க இடமில்லாத மட்டும் அந்த ஆசீர்வாதம் இருக்கும். அவர் கொடுப்பார் என்று சொன்னால் வலை கிழிந்து போகத்தக்க உனக்கு கொடுக்கிற தேவன். நீ இந்த நாட்களிலே எத்தனை இழந்தாயோ அதை இரட்டிப்பாய் கொடுக்கிற நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவரை நம்பி அவரை நீ விசுவாசிக்கும் போது, அவர் உயிர்த்தெழுந்த தேவன், அவர் உயிரோடு இருக்க தேவன் என்று நீ சாட்சி சொல்லும் போது, அவரை பின்பற்றி செல்லும் போது, அவருடைய சீடனா இருக்கும் பொழுது உன்னை கைவிடாம ஒரு தேவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த பாருங்க, அந்த வசனத்தை 6-7 படிக்கலாம். அப்பொழுது அவர் நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். ஆமென். அகப்பட செய்வது யாரு? தேவன். அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் கீழ்ப்படிந்தால் மட்டுமே உங்களுக்கு ஆசீர்வாதம். தேவனுடைய கர்த்தருடைய கிருபை உங்களோட இருக்கும் என்று சொன்னால் அது ஆசீர்வாதம். நீங்க சொல்லலாம், இயேசு கிறிஸ்துவை கும்பிடாதவன் நம்மளை காட்டிலும் கோடீஸ்வரனா இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாதவன் நம்மளை காட்டிலும். என் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறது அது சமாதானத்தை கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். அவர் கொடுக்கிற ஆகாரம் உனக்கு நிந்தையை கொண்டு வராது, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் உனக்கு சாபத்தை கொண்டு வராது, அது உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது 7ஆம் வசனம் படிக்கலாம் பிரதர். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீடன் யாரு இயேசுவுக்கு அன்பா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தா யார் கொடுக்கணும்? அவர் தான் இயேசு. ஆமென். இன்னைக்கு அநேகருக்கு தெரியாது, நமக்கு கொடுப்பவர் இயேசு கிறிஸ்து. அவர் உயிருள்ள தேவன், உயிர்த்தெழுந்த தேவன். அவரால் தான் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். நம் வழியை கிழிந்து போகத்தக்க நிறைவான மீன்கள் வேண்டும் என்று சொன்னால் அதை கொடுப்பவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அது 6ஆம் வசனத்தை கடைசில படிங்க பிரதர். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால், ஆமென், திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆமென். பணத்தை ஆசீர்வாதத்தை கொண்டு போக முடியாது, இழுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். அவர் கொடுத்தா சும்மா கஞ்சதனமா கொடுக்கிற தேவன் அல்ல, நீங்கள் பிடித்து இழுத்தாலும் இழுக்க முடியாதபடி. என் தேவன் சொல்றாரு, என்னை விட்டு தூரம் போனீங்கன்னா இரவு முழுதும் பிரயாசப்பட்டாலும், என் மீது நீ விசுவாசம் இல்லாமல் போன, நீ உன் சொந்த பலத்தில் நீ இரவு முழுதும் நீ பாடுபட்டாலும் உங்ககிட்ட சாப்பிடுறது கூட சாப்பாடு இருக்காது. ஹல்லேலூயா. ஒரு பிடி அரிசி கூட நீ இல்லாமல் உன்னுடைய போகிற சூழ்நிலை உனக்கு கொண்டு போய் தேவன் என்ன பண்ணுவாரு? நீ போய் விடுவாய், தேவன் உன்னை விடுவதில்லை. ஹல்லேலூயா. நீயே உன் சுயபலத்தில் போகும்போது உன் வாழ்க்கை தான் இருக்கும். ஆனா தேவனா கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது வலை கிழிந்து போகத்தக்க அது ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப அங்க பார்த்து தேவனிடத்துல அன்பா இருந்த சிஷ்யன் என்ன சொல்றாருங்க?
வந்திருக்கிறது யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து. தேவன் எதுக்காக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரு? உனக்கு நம்பிக்கை கொடுக்க நானே கொடுப்பவர். ஹல்லேலூயா. உன்னை உயர்த்துகிற தேவன் நானே என்று உன்னிடத்தில் காண்பிக்கும்படிதான் அவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உன்னிடத்தில் வந்திருக்கிறார். ஆமென். அவர் எதற்காக உயிர்த்தெழுந்திருக்கிறாரு? உனக்கு நம்பிக்கை பிறவிக்கும்படி. நான் உன்னை ஆசீர்வதித்தால் நீ எடுக்க முடியாதபடி, சுமக்க முடியாதபடி சுமந்து உன்னை செல்வாய். அப்படிப்பட்ட தேவன் என்று காண்பிக்கும்படிதான் அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆறாவதாக லூக்கா 24ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். அன்றைய தினமே அவர்கள் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். ஆமென். அன்றைய தினமே இயேசு என்னைக்கு செத்தாரோ ஒரு 4 நாள் கூட பிறக்கல. இன்னைக்கு மனுஷனுக்கு கஷ்டம் வந்துட்டா போதும், இயேசு செத்துட்டாரு, நம்ம ஏதோ ஒரு ராஜாவா மாற போறாரு, நம்ம கூட மந்திரியா இருந்து எல்லாம் சாப்பிடலாம், நல்லா இருக்கலாம், வசதி இருந்துச்சுன்னு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது. கொஞ்சம் கஷ்டம் வந்த உடனே அன்னைக்கு இயேசு செத்துறான்னு சொல்லி என்ன பண்றது? மறுபடியும் பழைய ஊருக்கே, பழைய வாழ்க்கைக்கு போயாச்சு. எம்மாவு என்ற பின்மாற்றத்துக்கு போயாச்சு அநேகர். இப்ப என்ன பண்ணணும்? தேவனு நான் உயிருள்ள தேவனுக்கு காண்பிக்கணும். இந்த சீடர்களுக்கு, வேற வெளித்தாங்களுக்கு இல்ல, சீடர்கள் அநேக அற்புதங்களை கண்டவர்கள், வானத்திலிருந்து அப்பத்தை வரவழைத்த தேவனை கண்டவர்கள், செத்து போன மனுஷனோட எழுப்பின இயேசு கிறிஸ்துவை கண்டவர்கள். இன்னைக்கு அவர் இல்லைன்னு சொன்ன உடனே அவர் அற்புதம்லாம் மறந்துட்டான். அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து என்று சொல்ற வார்த்தையை மறந்துட்டான். கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை மறந்துட்டாங்க. ஹல்லேலூயா. எங்க போயாச்சு? 7-8 தொலைவு மைல் அவர் சொல்லியிருக்காரு. அவரு சொன்னாரா இல்லையா? நீங்க எருசலேம் என்ன பண்ணுங்க? தரித்திருங்க, உங்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுக்கணும் என்று சொல்லுகிற ஒரு தேவன். நீங்க தேவ ஆலயத்துல தரித்திருக்கணும், தேவனுடைய ஆலயத்துல தேவன கர்த்தருடைய ஆசீர்வாதம் காத்திருக்கணும். என்ன பண்ணியாச்சு? இயேசு செத்துட்டாரு, இனிமே இயேசு உயிரோடு இல்ல. சபை வேணாம், அவரோட வீடு வேணாம். எருசலேம் என்று சொன்னால் சமாதானத்தின் நகரம், பலியின் நகரம். எங்களுக்கு எந்த சமாதான சபையும் வேணாம், எந்த பலியின் சபையும் வேணாம். மறுபடியும் என்ன பண்ணியாச்சு? எம்மாவூர் ஊருக்கே அவர்கள் போயாச்சு. பிரைஸ் தி லார்ட். இப்ப எதிரில் வராரு, எதிரில் வந்து இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட பேசுகிற ஒரு சூழ்நிலை. எப்பா பின்மாற்றத்தில் போயிடாத, நான் இன்னும் உயிரோடு இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. பின்மாற்றத்தில் போனவர்களை கரம் பிடித்து கொண்டு வருகிற தேவனை நாம் காண முடியும். பிரைஸ் தி லார்ட். அநேகருக்கு இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டாரு, ஏதோ நன்மைக்காக வந்தோம், நன்மை நடக்கலன்னு சொல்லி உடனடியா பின்மாற்றத்தில் கொஞ்சம் பாடு வரும்போது விட்டுட்டு ஓடுகிற ஜனத்தை நாம் காணுகிறோம். ஹல்லேலூயா. அவர்களை கொண்டு வரும்படி இயேசு கிறிஸ்து எதற்காக உயிர்த்தெழுந்தார்? பின்மாற்றத்தில் போனவர்களை கொண்டு வரும்படி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அதுல 14ஆம் வசனம் படிக்கலாம் பிரதர். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். ஆமென். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவே போய் கேட்கிறாரு, ஏன் இவ்வளவு சோகம், எதுக்கு இவ்வளவு துக்கம், யாரை குறிச்சு பேசிட்டு போறீங்க? ஐயோ உனக்கு நீ ஊர்ல இல்லையா, புதாரா நீ? நாசரேத்து இயேசு பத்தி பேசுறையா? அப்படியா? யார் கேட்கறது? இயேசு கேட்கிறாரு. ஏய், நான் உன் பக்கத்துல இருந்து நிக்கின்னு பேசு, உங்ககிட்ட பேசி வர்றது யாரு? I am the God. நான் உயிர்த்தெழுந்த தேவன். என்னுடைய சீடர்களை உங்களுக்கு அறியவில்லையா? என்னுடைய முகம் உங்களுக்கு தெரியவில்லையா? நான் ஏன் என்று அறிந்து கொள்கிற அந்த தேவ கிருபை உங்களுக்கு இல்லையா? அநேகருக்கு இது கிடையாது. தேவனாகிய கர்த்தர் பின்மாற்றத்தில் போனவர்களை கொண்டு மறுபடி உயிர்த்தெழுந்த தேவன் எங்க போறாரு? பின்மாற்றத்தில் போனவர்களை மறுபடியும் எருசலேமுக்கு கொண்டு வருவதற்கு. எங்க போறாங்க? எருசலேமை விட்டு எம்மா ஒரு ஊருக்கு போறாங்க, பின்மாற்றத்தில் போறாங்க. அவர்களை கொண்டு வரும்படியாய் தேவனாகிய கர்த்தர் அவர் கண்களை திறக்க செய்து என்ன பண்றாரு? மறுபடியும் எருசலேமுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள என்னுடைய ஊழியத்தை செய்ய வாருங்கள் என்று மறுபடியும் கொண்டு வருகிற தேவனை காண்பாங்க. ஹல்லேலூயா. எதற்காக வரார்? உயிர்த்தெழுந்தாரு. பின்மாற்றத்தில் போனவர்களை மறுபடியும் பாவ வாழ்க்கைக்கு போறவர்களை மறுபடியும் கொண்டு வந்து சமாதானத்தின் நகரமா, பலியின் நகரமா எருசலேமை விட்டு தேவனோடு, தேவ பிள்ளைகளோடு ஐக்கியப்பட்டு என்னுடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை காத்திருங்கள் என்று சொல்லுகிற ஒரு தேவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகையால தான் அவர் உயிர்த்தெழுந்தார். ஏழாவது யோவான் 21ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனம். யோவான் 21 மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஆமென். இங்க என்ன காரியம் தெரியுங்களா? எல்லா முறையும் இயேசு கிறிஸ்து தோன்றி அவர் பாருங்க, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நேரம் அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடல. உயிர்த்தெழுந்து 40 நாள் சுற்றி திருந்து துக்கம் அழுது கொண்டவர்களை தேற்றினார், விசுவாசம் இல்லாதவர்களை விசுவாசப்படுத்தினார்,
பயந்தவர்களுக்கு ஆறுதல் செலுத்தினார். பிரைஸ் தி லார்ட். இல்ல வேலைக்கு போனவங்கள நான் தான் சகலத்தையும் கொடுக்கிற தேவன் என்று அவர்களுக்கு தான் எப்படிப்பட்ட தேவன் வல்லமை என்னென்று காண்பித்து மறுபடியும் கொண்டு வந்தார். பின்மாற்றத்தில் போன அவருடைய சீடர்களை மறுபடியும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார். ஆமென். எத்தனை காரியம். எதற்காக உயிர்த்தெழுந்தார்? அவர் உயிர்த்தெழுந்த தேவன் தன்னுடைய சீடர்கள் இடத்துல நான் இன்னும் உயிரோடு இருக்கேன் என்று காண்பிக்கும்படி, சாட்சி சொல்லும்படி தான் தேவனாகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ பேதுருகிட்ட சொல்றாரு, அப்பா நான் எதுக்காக உயிர்த்தெழுந்து வந்தேன் தெரியுமா? நீ என்ன நேசிக்கிறியா? ஏன்னா அன்னைக்கு நேசின்னு சொன்னீங்க, நான் எல்லாத்தையும் கொடுக்கிற தேவன், நான் நீ செத்துட்டேன்னு சொல்லி ஐயா இதெல்லாம் சும்மா சொல்லி ஓடி பின்மாட்டத்தை போடுவான் பாரு. ஆகையால மிக தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ என்ன நேசிக்கிறியாப்பா? இன்னைக்கு தேவன் கேட்கிறாரு, கஷ்டம் பாடுகள் வரும்போது கூட நீ என்ன நேசிப்பியா? ஆமென். நான் உயிரோடு இருக்கும்போது, நல்லா இருக்கும்போது, அற்புதம் செய்யும் போது உனக்காக என் உயிரம் கொடுப்பேன் தேவன் என்று சொன்னவன், கோழி கூவுறதுக்குள்ள நாளைக்கு காத்தால உனக்கு பாடு வர்றதுக்குள்ள பாடு நைட்டு என்ன பிடிப்பாங்க காலையிலக்குள்ள 3 டைம் நீ யாருன்னு தெரியலன்னு சொல்லி சத்தியம் பண்ணுவன் தேவன் சொன்னாரு. அழகா என்ன சாமி எப்படி சொல்லிட்டீங்க இல்லையா? என்ன எப்படி சொல்லுவீங்க? என்ன நான் போய் மறுதளிப்பேனா? நான் உன்னை இல்லைன்னு சொல்லுவேன்னா என் உயிரும் உமக்காக கொடுப்பேன்னு சொன்னவன் கடைசியில என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த காரியம் 3 முறை சத்தியம் பண்ணி அவன் தூசித்தான். அப்படின்னா சாவோட ஆரம்பிச்சிட்டான் இயேசு கிறிஸ்து. அவன் எத்தனை தான் நாம் மறுதளித்தாலும், எத்தனை தான் இயேசு கிறிஸ்து நாம் தள்ளினாலும் கூட நம்மிடத்தில் மறுபடியுமாய் வருகிற கிறிஸ்து. ஹல்லேலூயா. செத்து உயிர்த்தெழுந்து மறுபடியுமாய் உங்கள்கிட்ட பாருப்பா, என்னுடைய கரங்களை உங்களுக்காகத்தான் நான் கடாவப்பட்டேன், உங்களுக்காகத்தான் கல்வாரி சிலுவை நிர்வாண குளம் அடிக்கப்பட்டேன், உங்களுக்காக தான் கடைசி சொட்டு ரத்தம் சிந்தப்பட்டேன் என்று காண்பித்து, இப்பொழுதும் நீ என்னை நேசிக்கிறாயா? பாடுகள் மத்தியில் எனக்காக ஊழியத்தை செய்வாயா? என்னை நீ நம்புவாய் என்று தேவனா கர்த்தர். அப்பா நீ ஒரு காலத்துல நல்லா இருந்தா நீ நம்பின இல்லையா? 2ஆம் முறை நீ என்கிட்ட சொன்ன, எப்போ நான் உன்னை நேசிப்பேன் அப்படின்னு சொல்லி. ஆனா என்ன பண்ணிட்ட? மறுதளிச்சுட்டேன். 3ஆவது முறை கேட்கிறாரு. இப்போ எனக்கு தெரியல பேதுருக்கு என்ன தெரியல. ஃபர்ஸ்ட் ஒரு முறை உயிர் கொடுப்பேன்னு சொன்னேன், ஓகே, அன்னைக்கு கூட இருந்தாரு. 2ஆவது முறை என்ன பண்ணியாச்சு? அவரை நான் மறுதளிச்சிட்டேன். 3ஆவது முறை ஆமான்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த தப்பு பண்ணுவேன்னு சொல்லிட்டு அழுந்துட்டான். நீரே அறிவீர் தேவனே. பிரைஸ் தி லார்ட். எப்போ நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ, உயிருள்ள தேவனே, உயிர்த்தெழுந்த தேவன், என்னிடத்தில் வந்த தேவனே, நான் பாவியான மனுஷன், எனக்கு யோகியது இல்லை, நீரே என்னோட அடைக்கலம் என்று அவருக்கு அடுத்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவத்தை தன்னை ஒப்பு கொடுக்கும் போது தேவனாக்கர்த்தரின் நாடுகளை மேய்ப்பாயாக. பிரைஸ் தி லார்ட். உன்னை அநேகரில் உன்னை ஊழியனாய் மாற்றும்படி, அநேகருக்கு உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றும்படி, அநேகருக்கு நீ சாட்சி கொடுக்கும்படி உயிர்த்தெழுந்த தேவன் உன்னை வல்லமைப்படுத்தும்படி, உன்னை ஆசீர்வதிக்கும்படி, உன்னை ஊழியனாய் மாற்றும்படி அவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. ஆமென். இல்லீங்களா? இப்ப நம்ம பார்த்த முதல் வசனம் இப்பதான் பேதுரு சொல்றான், அவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் அடிக்கப்பட்டு என்ன பண்ணாரு? நீங்க கொண்ட சிலுவையில தூக்கி கொண்ட அந்த இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன். ஹல்லேலூயா. அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததுக்கு நாங்க தான் சாட்சிகள். பிரைஸ் தி லார்ட். பேதுரு இன்னைக்கு இப்படி சொல்றான். ஆமென். ஹல்லேலூயா. அவர் தேவன் என்று உயிர்த்தெழுந்ததை கண்டு விட்டவர்கள் என்ன சொல்றாங்க? அவர் தேவன், அவர் உயிர்த்தெழுந்தது நாங்கள் கண்டோம். பிரைஸ் தி லார்ட். அவர் தேவனாகிய கர்த்தர் என்பதை நாங்கள் அறிவோம் என்று அவர்கள் சாட்சி சொல்கிறார்கள். ஆமென். இந்த 3ஆம் நாளில உயிர்த்தெழுந்த தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், மகளே அழாதே, மகனே அழாதே, நான் உயிரோடு இருக்கிற தேவன், உன் கண்ணீரை காண்கிற ஒரு தேவன். நீங்கள் பயத்தில் ஒருவேளை இந்த வீட்டில் அடைக்கலம் புகுந்திருந்தால் உங்களை கண்டு தேவன் சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம், நீங்கள் பயந்திருக்க வேண்டாம், உங்கள் நடுவில் நான் வாழுகிற ஒரு தேவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சந்தேகம் கொள்ளாதே தோமாக்களே, என்னை தொட்டு பார், உனக்காக என் ஆணிகள் கடாவப்பட்ட என் கரங்களை பார், உனக்காக என் கடைசி சொட்டம் ரத்தம் வரை தண்ணீர் மொத்தமாய் வரும் வரை, என்னுடைய உடலிற்கு எல்லா ரத்தம் வெளிப்போகும் வரை என் விழாவை தொட்டு பார், விசுவாசி நம்பு என்று சொல்கிற ஒரு தேவன். பிரைஸ் தி லார்ட். பின்மாற்றத்தில் போன அநேக தேவ பிள்ளைகளை என் தேவனுடைய சபையை விட்டு, தேவனுடைய நம்பிக்கை விட்டு போய்விடாது என்று அழைத்து வருகிற ஒரு உயிர்த்தெழுந்த தேவனை நாம் காணுகிறோம். பிரைஸ் தி லார்ட். அதே போல உன் சுயபலத்தில் சென்று விடாத மகனே, உன் சுயபலம் என்ன பண்ணாது? உனக்கு மேன்மையான ஆசீர்வாதத்தை கொடுக்காது. நான் கொடுக்கும் போது தாங்க முடியாத ஆசீர்வாதம் மாறும் என்று சொல்லி அவர்களை பலப்படுத்திய ஒரு தேவன். பிரைஸ் தி லார்ட். கடைசியாக நாம் பார்க்கிறோம், தேவனாகிய கர்த்தர் என்ன பண்றாரு? தேவனாகிய கர்த்தர் பேதுருவிடத்திலே, நான் உயிர்த்தெழுப்பது என்னுடைய ஊழியத்தை, என்னுடைய விசுவாசத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு பதிலாக உங்களை நான் வைத்து போகிறேன், என்னுடைய மந்தைகளை நீங்கள் மேய்க்கும்படி என்று அவருடைய ஊழியத்தை கொடுக்கும்படி தேவனாகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். பிரைஸ் தி லார்ட். அவர் உயிர்த்தெழுதலின் வல்லமையை பாருங்க. எத்தனை விதமான அன்பு, அநாதி சிநேகம்,
நம்மை நித்தியமாய் ஆசீர்வதித்து அவர் உயிருள்ள தேவன் என்று காண்பிக்க முடியாய் இந்த நாளில் அவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து நாமம் வாழ்த்தப்படுவதாக. அந்த கர்த்தாதி கர்த்தரும் தேவாதி தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய குறைகளை நிறைவாக்குவாராக. அந்த தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாம் அனைவருமாய் நம்மளை சம்பூர்ணமாக அவர் கரத்தில் ஒப்புக் கொடுப்போமாக. அவருடைய சித்தத்தின்படி அவர் உயிர்த்தெழுந்த அந்த நாளிலே அவரை விசுவாசித்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் வாழ்த்தப்படாதாக. இதை காணுகிற எல்லா தேவ பிள்ளைகளும், எங்களுடைய சகோதர சகோதரரும், நண்பர்களும், உற்றார் உறவினரும் தேவனாகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தேவன், உண்மையுள்ள தேவன் என்று அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். கர்த்தராகிய தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.